வணக்கம். 21/4/2026 ஏப்ரல் மாதத்திலே செவ்வாய்க்கிழமை, ஸ்ரீ பராபவ வருடத்திலே சித்திரை மாதத்திலே 8ஆம் நாள். இன்றைய நாளிலே வளர்பிறையில் பஞ்சமி திதி, சதுர்த்தி திதி காலையில் 8:47 வரைக்கும் இருக்கும். பின்பு ரோகிணி நட்சத்திரம் வேற இன்னைக்கு வந்துடும். காலையில் 6:15க்கு அப்புறம் மிருகசீஷ நட்சத்திரம் இருக்கும். இன்னைக்கு ஒரு நல்ல விசேஷமான நாள். ஸ்ரீமத் சங்கர ஜெயந்தி, ஆதிசங்கர பகவத் பாதாளுடைய ஜெயந்தி. அவர்னால தான் நிறைய ஸ்தாபனங்கள் அத்வைத்தம் அப்படிங்கிற விஷயத்துக்கு நிறைய வியாக்கியானங்கள்ல இன்னைக்கு நிறைய மடங்கள் வருவதற்கான வாய்ப்புகளை சங்கரர் தான் ஏற்படுத்தினார். அதுலேயும் முக்கியமா அந்த கனகதாரா சோஸ்திரம்னு எல்லாருக்கும் தெரியும். பணம், தங்க நெல்லிக்காய் வரவழைச்சவர் அப்படின்னு சொல்லலாம். இந்த தங்கத்தை வரவழைத்த 2 பேர் இருக்காங்க. ஒன்று இவர், இன்னொருத்தர் வரதன் தேசிகன். ஸ்ரீமகன் நிகமாந்த தேசிகன் வரதராஜ சந்நிதியில் வரவழைச்சார், இவர் காலடியில் வரவழைச்சார். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் எப்படின்னா பிரத்யக்ஷ தெய்வங்கள் இவங்கெல்லாம். அதனால இவங்களெல்லாம் நம்ம வணங்குறது ரொம்ப நல்லது. அப்படிப்பட்ட நாள் 7:30 இன்னைக்கு காலையில் நல்ல நேரம், சாயங்காலம் 4:30 5:30 நல்ல நேரம், ராகு காலம் 3:04 ராகு காலம், 9:10 யமகண்டம், குளிகை நேரம் 12:01. இன்னைக்கு வடக்கு பக்கம் போது கொஞ்சம் பாலை சாப்பிட்டு போங்க. மேஷ லக்னத்திலே சூரியன் 3 நாழி 17 வினாடி இருப்பார். 6 மணி 1 நிமிஷத்துக்கு சூரியன் உதய நேரம். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கும். அதனால இன்னைக்கு சூரியன் மேஷராசியில உச்சமா இருக்கிறார், சுக்கிரன் ஆட்சியில் இருக்கிறார், குரு மிதுன ராசியில் இருக்கிறார், அவர் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார், கேது சிம்ம ராசியில் இருக்கிறார், ராகு கும்பராசியில, சனி செவ்வாய் புதன் பரிவர்த்தனை யோகத்தில் மீன ராசியில் இருக்கிறார். மிருகசீஷம் அப்படிங்கிற நட்சத்திரம் ரிஷபராசியில சந்திர பகவான் எப்படி இன்னைக்கு இருக்கு. பஞ்சமி திதி. பஞ்சமினாலே நமக்கு இன்னொரு தெய்வம் வந்துடும் மைண்ட்ல. வராகி அம்மை. காய் கனி கிழங்குகள் எல்லாம் அவளுக்கு பணத்து வணங்குவதனால் நன்மைகள் உண்டு. மேஷராசி நண்பர்களே, 2ஆம் இடத்துல சந்திரன் தன விரயஸ்தானம், குடும்ப தன வாக்குஸ்தானத்துல விரயத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். யோசிச்சு செய்யுங்க. தேவையற்ற குழப்பத்தோட நீங்க காரியங்கள் செஞ்சீங்கன்னா சிக்கல் உண்டு. சில விஷயம் உடனே நடக்கணும் அப்படிங்கிற வேகம்லாம் வேணாம். இப்போ ராமசாமி எல்லாம் மைண்ட்ல வேணாம், தூக்கி வச்சிருங்க ஓரமா. அது நடக்கட்டும் அப்படின்னு விடுங்க. உங்க பக்கம் சாதகமா வந்துடும். அம்மாவை தெய்வமா வணங்குது. தாயிற் சிறந்த கோயில் இல்லைன்னு சொல்லுவோம். அப்படி மனசை நினைச்சு கொள்ளுங்க. நல்ல காரியங்கள் நிறைய நடக்கும். அதிர்ஷ்ட எண் 2 5. இன்றைக்கு பஞ்சமியினாலே வராகியை வழிபடுவதும் சிறந்தது. வாழ்க வளத்துடன். ரிஷபராசி நண்பர்களே, இன்னைக்கு உங்க ராசிக்குள்ளரே சந்திரன் இருக்கிறார். ரோகிணி நட்சத்திரம் உச்சத்தில் இருந்தார், அதை விட்டு கொஞ்சம் வெளியில வருவார். மிருகசீஷம். ரெட்ட மனசு நிறைய இருக்கும். யோசிக்கிற விஷயத்துல செல்வாக்கு வேணுமா சொல்வாக்கு வேணுமான்னு யோசிப்பீங்க. ஆனால் பொருள் வரவுக்கெல்லாம் இன்னைக்கு லாபங்கள் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. அஷ்டமத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான் எப்படியான பணத்தை கொடுத்துருவார், கவலைப்பட வேண்டாம். வெளியூர் பயணங்களை பற்றின பிளான்ஸ் எல்லாம் நிறைய மைண்ட்ல வரும். இந்த நாளை 3 4 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக்கொள். வராகியை வழிபடுவதும் சிறந்தது. வாழ்க வளத்துடன். மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைக்கு மனதில் தேவையற்ற குழப்பம், பயம்னே சொல்லலாம். குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாம் எப்படி முடிக்க போற அப்படி முடிக்க போறேன்னு போட்டு மனசை அலப்பற பண்ணோம். அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு. கொஞ்சம் ரிலாக்ஸா எது வந்த போதிலும் ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு கொண்டு வரணும். என்ன நடந்துற போது எல்லாம் வாழ்க்கை தானே, ஜெயிச்சு விடலாமே அப்படின்னு கொண்டு வாங்க. ஜெயம் உண்டு. பயணங்கள் நிறைய இருக்கும். அலைச்சல்கள் சோர்வுகளை மாற்றும். அதனால் இன்னைக்கு கொஞ்சம் கிளஸ்டர் டேன்னு வச்சுக்கலாம். கிளஸ்டர் டேயில் தான் நிறைய வழிபாடு செய்யணும். இன்னைக்கு முதல் வழிபாடு அப்படின்னா பஞ்சமி வராகி அம்மையை வழிபடுவது. கொஞ்சம் காய்கறிகள் எல்லாம் அவருக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு சாப்பாடு சமைக்கிறதெல்லாம் எடுத்துக்கோங்க. எனர்ஜி கிடைக்கும். வெளியூர் பயணங்கள்லாம் எங்கன்னா போறீங்கன்னா கொஞ்சம் தான தர்மங்கள் செஞ்சு விட்டு போங்க, நல்லது நடக்கும். ஒரு தேங்காயை பிள்ளையாருக்கு உடைச்சிட்டு நடத்துங்க. இன்னைக்கு காரியங்கள் சமக்கலமா நடக்கும். வாழ்க வளத்துடன்.
கடகம் ராசி அன்பர்களே, ராசிக்குரியவர் லாபத்தில் அமர்கிறார். லாபத்திலே அமர்ந்து உங்க ராசியினுடைய 5ஆம் இடத்தை பார்க்க போகிறார். இப்போ ஏதானு செய்யணும்னா 2 பேர் தடுப்பான். மிருகசீஷம் அப்படிங்கிறதுனால கூடவே வந்து யாருன்னா கெடுத்து விடுறதுன்னு ஒருத்தருவான். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருக்கும். நீங்க லெஃப்ட்ல போனா இன்னொருத்தர் ரைட்ல போவானுங்களே, அந்த மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் உங்களுடைய மைண்ட் செட்டை நீங்க கிளீனா வச்சுக்கிட்டு நீங்க எப்படி போறீங்களோ அப்படிதான் பாதை. பாதை வகுத்த பின்பு பயந்தன லாபம் அப்படின்னு ஒரு வரி உண்டு. அதனால மைண்ட்ல பயப்படாம காரியத்தை செய்யுங்க, நன்மை உண்டாகும். 4, 3 என்ற அதிர்ஷ்ட எண் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். சிம்ம ராசி நண்பர்களே, உங்க ராசியின் 12ஆம் இடத்து விரயஸ்தானத்துக்காரர் லாபத்தில் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் உட்கார்றார். சுகஸ்தானத்தை பார்க்க போறார். நிறைய மாற்றங்களுக்கான வரவுகள் இன்னைக்கு இருக்கு. வீடு மாற்றணும், கட்டடங்கள்லாம் கட்ட வேண்டிய வேலைகளில் சிலது ஆரம்பிக்கணும், தொழிலிலே மாற்றங்களை கொண்டு வரணும், வேலைக்கு மாறணும், இப்படி நிறைய மாற்றங்கள் போன்ற விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு இருக்கும். 1, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்மையாய் நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். கன்னிராசி நண்பர்களே, உங்க ராசியினுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே சந்திர பகவான் இருக்கிறார். லாபத்துக்குரியவர். செயல்களிலே நிறைய புதிய முயற்சிகள் எல்லாம் கொண்டு வருவீங்க. உங்க திறமையை வெளிக்காட்டக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வரும். சிலருக்கு ஜுவல்ஸ் எல்லாம் வாங்கக்கூடிய சூழ்நிலை, கல்யாண நிமித்தமான வேலைகள் இப்படிலாம் நிறைய நடக்கும். மனதில் தைரியம் கொடுக்கக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு. 6, 5 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். துலாம் ராசி நண்பர்களே, இன்றைக்கு விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சந்திராஷ்டம் எஃபெக்ட் இருக்கும். செலவு கொஞ்சம் உண்டாகும். எதிர்பாராத தண்ட செலவு அப்படின்னு சொல்லுவோம், அதெல்லாம் நடக்கும். பணம் ஆனால் மற்றபடி வந்துடும், கவலைப்பட வேண்டாம். குழந்தைகள் விஷயத்த சில காரியங்கள்லாம் செய்யுங்க. அவங்களை ஆசையை நிறைவேற்றுது அவங்க கடமை. குடும்பத்தில கொஞ்சம் ஆதரவா அவங்களோட பேசி என்னென்ன வேணும்னு கேட்டு அதுக்கப்புறம் செய்யறது நல்லது. அம்மாவுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவது தாயிற் சிறந்த கோயிலும் இல்லைன்னு மனதில் வச்சு செய்யக்கூடிய காரியங்கள் இதுவும் செய்யுங்க. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட எண் அப்படின்னா 4, 8. வாழ்க வளத்துடன். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்னைக்கு ஆதாயமான நாள். நீங்க செய்யற காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு பெனிஃபிட்டை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை. எதையும் போர்சி பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் நீங்க தாராளம் பண்ணலாம். அடுத்து நடக்கக்கூடிய பிளான்ஸ் எல்லாம் நீங்க நிறைய எக்ஸிக்யூட் பண்ணுங்க. புண்ணிய ஸ்தலங்கள் போவது, வெளி ஊர்களுக்கு போவது, இடங்களை மாற்றிக்கொள்வது, வேலையை மாற்றிக்கொள்வது, பல பணிகள் இருக்குல்ல, இது எல்லாமே நீங்க இன்னைக்கு தாராளம் பண்ணலாம். மனசுல கிளியர் ஐடியாஸ் நிறைய இருக்கும். 5, 9 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். இன்றைய நாள் இனிதாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். தனுசு ராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்க ராசியினுடைய அனைத்து விதமான எண்ண ஓட்டங்களுக்கும் தீனி போடக்கூடிய நாள். வழக்குகள் சாதகமாக இருக்கும். வெற்றிகளை இலக்காக அமைத்துக் கொள்வீர்கள். எதிர்பாராத பல நன்மைகள் உண்டாகக்கூடிய நாள். சுகங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கம்ஃபர்ட் ஜோன் நல்லா இருக்கும் இன்னைக்கு. அதனால் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். கொஞ்சம் வியாபாரத்தில் நேற்றை விட இன்னைக்கு கொஞ்சம் லாபமும் கிடைக்கும். வெளியூர் பயணங்கள்னால லாபம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை. உள்ளூர்லேயே நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய சூழ்நிலை. கிரெடிட் டெபிட்னு சொல்லுவோம், அதெல்லாம் சமமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை. எல்லாம் நல்லா இருக்கு. 4, 5 என்ற அதிர்ஷ்ட எண் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். மகரம் ராசி அன்பர்களே, எது கிடைச்சாலும் தனம் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய நோக்கம். அதற்கான எதையும் செய்யக்கூடிய சூழ்நிலை நிறைய இருக்கு உங்களுக்கு. யூகத்தின் மூலியமாக வரக்கூடிய லாபங்கள் இன்னைக்கு உண்டு. ஸ்பெக்குலேஷன்ல நிறைய விஷயங்கள் நிறைய நல்லது நடக்கும். சில காரியங்கள் இழுபறியாக இருந்ததெல்லாம் இப்போ முடியும். நண்பர்கள் உங்கள்கிட்ட வந்து பேசக்கூடிய சூழ்நிலைகள், விட்டு போயிருந்த உறவுகள் உங்களை புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள், கல்லூரியில் இருந்த நண்பர்கள் இப்போதான் திடீர்னு பார்க்குறோம், ரோட்டில் பார்க்கும்போது வந்துடுவாங்க.
குடும்பத்திலே ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வுகள் இதெல்லாம் இன்னைக்கு இருக்கு. அதனால இந்த நாள் ஒரு சுபிட்சமான நாள். 7, 3 இந்த அதிர்ஷ்ட எண் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். கும்பராசி நண்பர்களே, மனதிலே தாயைப் போல அன்பை நிறைய பெருக்கெடுக்கக்கூடிய சூழ்நிலையை கொடுக்கும். மற்றவர்கள் மேல் கருணை, அன்பு, பரிவு இதெல்லாம் கொடுக்கக்கூடிய நாள். தன்னை பிறராய் நினைத்துக் கொள்வது, தன்னை போன்று பிறரை என்னும் தன்மை வேண்டுமே, அந்த தன்மை வர உள்ளத்திலே கருணை வேண்டுமேன்னு ஒரு வரி உண்டு. அந்த வரிக்கான நாளாய் இந்த நாள் அமைகிறது. அதனால உங்களை நீங்கள் மேன்மைப்படுத்திக் கொள்ளக்கூடிய நாள் இன்று. மனதில் தைரியம், தன்னம்பிக்கை வளரும். 3, 4 என்ற அதிர்ஷ்ட எண் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். மீனம் ராசி நண்பர்களே, இன்னைக்கு பல காரியங்கள் இழுபறியா இருந்துச்சு சார், ரொம்ப நாளா இழுத்துட்டு போச்சு சார், அன்னைக்கு கனவா இருந்தது இன்னைக்கு நனவாச்சு சார் அப்படின்லாம் சொல்லக்கூடிய சூழ்நிலை. இன்னைக்கு சமமான நாள்னு சொல்லுவோம். அதுவும் மிருகசீஷன் நட்சத்திரம் செவ்வாயுடைய சாரத்தை கொண்டது. குடும்ப தன வாக்குஸ்தானத்துக்கு உங்களுக்கு ராசி. அங்கதான் சூரியன் நல்லா உச்சத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. தன் பார்வையை அஷ்டமத்துல மேல வைக்கிறாரு. எவனாவன் அப்படின்னு கேட்கிற மாதிரி நிற்கிறாரு. ஆனால் நல்லதெல்லாம் நடக்கக்கூடிய சூழ்நிலையை இன்றைக்கு உங்க முயற்சி திருவினையாக்கக்கூடிய சூழ்நிலையை காட்டுகிறது. அதனால லாபம் உண்டு. இந்த நாளில் நிறைய லாபத்தை நீங்க நல்லா சம்பாதிக்கலாம். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். 5, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன்.